இந்த ஃபோட்டோவை இன்றைக்கி நான் மதியம் ட்விட்டரில் பார்த்தேன். இதை பார்த்ததுக்கு பிறகு ஒரு பக்கம் ஷொக்கிங்காகவும் இன்னொரு பக்கம் ஏதேதோ நிறைய கற்பனைகள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் என் மண்டைகளை ஓட ஆரம்பிச்சிரு. ஏன்னு சொன்னால் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறார்கள் அப்படி. ஒரு பக்கம் உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு டெக் ஜெயண்ட் மல்டி பில்லியனர் ஈலான் மஸ்க், இன்னொரு பக்கம் இந்த ஒயிட் ஷர்ட்டோட வெள்ளை ஷர்ட்டோட இருக்கிறது யாருன்னு சொன்னால் நம்மால் தான் இலங்கையுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. ரெண்டு பேருமே இருந்து ஒரு பயங்கரமாக எதையோ பற்றி கலந்தாலோசிக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ வந்து இப்போ ட்விட்டரில் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கொண்டிருக்குது. ஸோ அதுக்கு பிறகு இப்போ நியூஸ் சேனல்ஸில் சொல்லப்படுற விஷயங்கள் ரெண்டு பேருமே என்னதை பற்றி அப்படி கதைச்சார்கள்னு சொல்லி நியூஸ் சேனலில் சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு யங்ஸ்டராக இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அதிகமான ஆர்வம் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்கள் மாதிரியான ஒரு இளைஞனா எனக்கு வந்து நிறைய கற்பனைகள் நிறைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் எதிர்காலத்தில் இலங்கையினுடைய எதிர்காலத்துக்கு இப்படியெல்லாம் நடக்குமான்ற எதிர்பார்ப்புகள் எல்லாம் இப்போ வந்து மண்டைகளை ஓடிட்டு இருக்குது. ஸோ அதையும் இது எதுக்காக இந்த மீட்டிங் நடந்தது என்னதான் நடந்ததுன்றதை நான் இந்த வீடியோவில் முழுமையாக கூட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். என்ன விஷயம் நான் முதலேருந்தே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் BK கரிகாலன். அதுக்கு முதல் இந்த மாதிரியான ஃபாஸ்டான அப்டேட்ஸை வந்து நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கணும்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் BK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ப்ரொஃபைல் வரும், அங்கே ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இந்த வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, உலகத்தினுடைய 10வது உலக நீர் மாநாடு வந்து இப்போ இந்தோனேஷியாவில் நடந்து கொண்டிருக்குது. இந்த மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி இந்தோனேஷியாவில் இருக்கிற பாலி என்ற இடத்துல வந்து இந்த 10வது உலக நீர் மாநாடு உலகத்தினுடைய பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் முக்கியமான நபர்கள் எல்லாம் உள்ளடக்கி இப்போ நடந்து கொண்டிருக்குது. அந்த உலக நீர் மாநாட்டில் இலங்கையினுடைய ஜனாதிபதியை இந்தோனேஷியாவினுடைய ஜனாதிபதி ஜோக்கோ விடோடோ என்றவர் வந்து அதில் கலந்து கொள்றதுக்காக அழைப்பு விடுத்திருந்தார். அந்த அழைப்பின் பேரில் வந்து நேற்று 18ஆம் தேதி இலங்கையுடைய ஜனாதிபதியும் இந்தோனேஷியாவுக்கு போயிருக்கிறார். ஸோ அந்த நேரத்தில் தான் அங்கே வந்த இந்தோனேஷியாவுக்கு வந்த ஈலான் மஸ்கை வந்து இலங்கையுடைய ஜனாதிபதி மீட் பண்ணியிருக்கார். ஆனால் ஈலான் மஸ்க் வந்ததுக்கான காரணம் வந்து வேறு. ஈலான் மஸ்க் எதுக்காக அங்கே வந்திருக்காருன்னு சொன்னால் ஸ்டார்லிங் ஸ்பேஸ் எக்ஸினுடைய ஒரு மிகப்பெரிய ப்ரொஜெக்ட். அந்த ஸ்டார்லிங்னு சொன்னால் என்னன்றதை வந்து அடுத்ததாக சொல்கிறேன். அதுக்கு முதல் இந்தோனேஷியா வந்து ஒரு அதிகமான தீவு கூட்டங்களை உள்ளடக்கின ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு. கிட்டத்தட்ட 17,000க்கும் மேற்பட்ட தீவு கூட்டங்களும் மில்லியன் கணக்கான மக்களும் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு தானே. அந்த நாட்டில் வந்து இப்போ வரைக்குமே இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாத மக்கள், இன்டர்நெட் கனெக்ஷனையே பார்க்காத மக்கள் வந்து அதிகமாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அங்கே இந்த ஈலான் மஸ்கினுடைய ஸ்டார்லிங் ப்ராஜெக்ட் வந்து அங்கே நிறுவப்பட்டிருக்குது. அதை ஆரம்பித்து வைக்கிறதுக்காக தான் ஈலான் மஸ்க் முதலாக இந்தோனேஷியாவுக்கு விஜயம் பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த நேரத்தில் தான் இலங்கையுடைய ஜனாதிபதிக்கும் ஈலான் மஸ்க்குக்கும் இடையில் ஒரு மீட்டிங் நடந்ததாக சொல்லப்படுது. ஸோ இந்த ஸ்டார்லிங் ப்ராஜெக்ட்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் ஸ்பேஸ் எக்ஸ் இருக்குது தானே, ஒரு விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், விண்வெளிக்கு அதிகமான செயற்கைக்கோள்களை அனுப்பக்கூடிய ஈலான் மஸ்கால் உருவாக்கப்பட்ட ஒரு வெற்றிகரமான ஒரு நிறுவனம் தான் ஸ்பேஸ் எக்ஸ். அந்த ஸ்பேஸ் எக்ஸினுடைய ஒரு மிகப்பெரிய சேட்டலைட் இன்டர்நெட் கன்ஸ்டலேஷன் ப்ராஜெக்ட், அதாவது தமிழில் சொல்ல போனால் செயற்கைக்கோள் இணைய விண்மீன் திட்டம் என்ற ஒரு திட்டம் தான் இந்த ஸ்டார்லிங். இது என்ன பேசிக்காக அது என்ன விஷயம்னு சொன்னால், உலகத்தில் இருக்கிற எந்த இடத்துக்கு நீங்கள் உங்களோட ஃபோனை கொண்டு போனீங்கன்னு சொன்னாலும், இப்போ நீங்கள் இமயமலைக்கு போகிறீங்கன்னு சொன்னாலும் இல்லாட்டி அமேசான் காடுகளுக்கு நடுவில் போகிறீங்கன்னு சொன்னாலும், நீங்கள் எங்கே போனாலுமே உங்களோட வீட்டில் இருந்து நீங்கள் எப்படி இன்டர்நெட்டை இணையத்தை வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதே அளவுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூலைக்கு போனாலும் அதே ஃபாஸ்ட்டோட யூஸ் பண்ணக்கூடிய ஒரு செயற்பாடை உருவாக்குற நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ஸ்டார்லிங். இது வந்து இப்போ வெற்றிகரமாக நிறைய இடங்களில் நிறுவப்பட்டு கொண்டு வருது. உலகத்தில் பெரும்பாலான நாடுகள் எப்படா இது எங்கள் நாட்டுக்கு ஈலான் மஸ்கால் கொண்டு வரப்படும்னு சொல்லி எதிர்பார்க்குற அளவுக்கு வெற்றிகரமாக போய் கொண்டிருக்குது. ஸோ அதெண்ட ஒரு திட்டமாக தான் இந்தோனேஷியாவில் இந்த ஸ்டார்லிங் இன்றைக்கு ஈலான் மஸ்கால் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்குது. மே மாதம் 19ஆம் தேதி நேற்று ஜனாதிபதி இந்தோனேஷியாவுக்கு போயிருக்கிறார். ஆனால் இந்த மீட்டிங் நடந்தது வந்து மே மாதம் 19ஆம் தேதி இன்றைக்கு. ஸோ இந்த ஸ்டார்லிங்கை பற்றி பிரதானமாக சொல்ல போனால் ஒரு 4 முக்கியமான விஷயங்களை சொல்லலாம். ஒன்று சேட்டலைட் கன்ஸ்டலேஷன், அதாவது ஆயிரக்கணக்கான செயற்கைக்கோள்களை விண்வெளிக்கு அனுப்புறதன் மூலமாக ஒரு சீரான இன்டர்நெட்டை உலகத்துக்கு எல்லா இடத்துக்குமே கொடுக்கறதுக்கான ஒரு செயல்பாடை இந்த ஸ்டார்லிங் வந்து செய்து கொண்டிருக்குது. ரெண்டாவது ஹை ஸ்பீட் இன்டர்நெட், மிக வேகமான
இணையவழி சேவை. அதாவது இப்போ ஸ்டார்லிங்கால் கொடுக்கப்படுறது 50 Mbps-லேருந்து 150 Mbps வரைக்குமான ஃபாஸ்ட்டில் வந்து ஸ்டார்லிங் வேலை செய்துட்டு இருக்குது. ஆனால் எதிர்காலத்தில் 1 Gbps வரைக்கும் 1 Gbps வரைக்கும் ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா ஸ்பேஸ் எக்ஸால் சொல்லப்பட்டிருக்குது. மூன்றாவது லோ லேட்டன்சி, அதாவது குறைந்த தாமதம். இப்போ இருக்கிற இந்த ஸ்டார்லிங்கினுடைய ஃபாஸ்ட் வந்து ஆக குறைஞ்ச ஃபாஸ்ட் எவ்வளோன்னு சொன்னால் 20லேருந்து 30 மில்லி செகண்ட்ஸாக தான் இருந்து கொண்டுக்குது. அவ்வளவு ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணி கொண்டுக்குது. ஆனால் எதிர்காலத்தில் அதை விட ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கிறதாகவும் ஸ்பேஸ் எக்ஸால் சொல்லப்படுது. அதாவது இந்த ஆன்லைன் கேமிங்ஸ், அதே மாதிரி வீடியோ கால் கதைக்கிறது, அதுக்கு எல்லாமே ஒரு பயங்கர ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் தான் இந்த ஸ்டார்லிங். அடுத்தது 4வது குளோபல் கவரேஜ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகம் முழுக்க நீங்கள் எந்த இடத்துக்கு போனீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு ஒரு தெளிவான, நீங்கள் வீட்டிலேருந்து எப்படி உங்களோட ஃபோனை ஒரு இன்டர்நெட்டை கூகுளை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி நீங்கள் இமயமலைக்கே போனாலும் அதே ஃபாஸ்ட்டில் அதே மாதிரி ஸ்டேபிளாக வேலை செய்யக்கூடிய ஒரு இன்டர்நெட்டை வழங்குறது தான் இந்த ஸ்டார்லிங்கினுடைய நோக்கமாக இருக்குது. இது வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கொண்டிருக்கிறபடியாக தொடர்ந்தும் விருத்தி அடைந்து கொண்டு தான் போய்கொண்டிருக்குது. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஸ்டார்லிங்கை வந்து இலங்கைக்குள்ளேயும் நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்லித்தான் இலங்கையினுடைய ஜனாதிபதி ஈலான் மஸ்கிட்ட கேட்டுக்கொண்டதா செய்திகளில் இப்போ சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. எல்லாமே ஒரு நம்பக்கூடிய மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனலான நியூஸ் வெப்சைட்டில் தான் இந்த செய்தியை வந்து பார்த்தேன். ஸோ கண்டிப்பாக இதுதான் அவர்களுக்கு இடையில் கலந்தாலோசிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அவர் வந்ததுக்கான நோக்கமும் இந்த ஸ்டார்லிங்கை அங்கே நிறுவனத்துக்காக தான். அப்போ ஜனாதிபதியும் அவரோட போய் கதைச்சிருக்காருன்னு சொன்னால் கண்டிப்பாக அதை பற்றின ஒரு கலந்துரையாடல் தான் அவர்களுக்குள்ளே போயிருக்கும். ஸோ அந்த ஸ்டார்லிங் வந்து இலங்கைக்குள்ளேயும் எதிர்காலத்தில் நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லி தான் இலங்கையுடைய ஜனாதிபதி அவர்கிட்ட கேட்டுக்கொண்டதா நியூஸில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. உண்மையிலேயே அந்த நியூஸில் சொல்லியிருக்கிற மாதிரி எதிர்காலத்தில் இலங்கைக்குள்ளே இந்த ஸ்டார்லிங் கொண்டு வரப்படுமா இருந்தால் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமான விளைவை, இலங்கையினுடைய வளர்ச்சிக்கும் ஒரு சாதகமான விளைவை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னு சொன்னால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வந்து இப்போ இருக்கிற டிஜிட்டல் இண்டஸ்ட்ரியில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதே மாதிரி ஐடி சம்மந்தப்பட்ட இடங்களில் எப்படி அதை டெவலப் பண்ணலாம்ன்றதால தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கார். ஸோ அதனால இவருடைய இந்த கலந்துரையாடல் மூலமாக ஒருவேளை எதிர்காலத்தில் இந்த நியூஸில் சொல்லியிருக்க மாதிரியே இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்படலாம். அதே மாதிரி இந்த போஸ்ட் வந்து இந்த ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் போய் கொண்டு இருக்கும்போது அந்த கமெண்ட் செக்ஷன் எல்லாமே பார்க்கும்போது நான் ஆரம்பத்தில் சொன்னதானே எனக்கு நிறைய விஷயம் மண்டைகளை ஓடிக்கொண்டிருக்கேன்னு சொல்லி, அந்த மாதிரி தான் நாங்கள் ஆசைப்படுற மாதிரியே தான் எல்லாருடைய வேண்டுகோளும் இருந்தது. ஈலான் மஸ்க் கிட்ட டெஸ்லாவை இலங்கைக்குள்ளே கொண்டு வர சொல்லி கேளுங்க, ஏன்னு சொன்னால் அது ஆட்டோமேஷன் கார், ஸோ அதை கொண்டு வர சொல்லி கேளுங்க. அதே மாதிரி ஈலான் மஸ்கோட இன்னும் நிறைய ப்ரொஜெக்ட் வந்து அதிகமாக அவரால் பண்ணப்பட்டு கொண்டிருக்குது. அது எல்லாத்தையுமே இலங்கைக்குள்ளே கொண்டு வர சொல்லுங்கள். ஈலான் மஸ்க் கிட்ட அவருடைய கவனத்தை வந்து இலங்கை மேலையும் திருப்ப சொல்லுங்கன்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. உண்மையிலேயே இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் இண்டஸ்ட்ரியில் அதிகமாக ஒரு பெரிய ஒரு டெக் ஜெயண்டாக இருக்கிறவர் தான் ஈலான் மஸ்க். இந்தியாவிலையும் அவரோட அதிகமான ப்ரொஜெக்ட் வந்து இப்போ உருவாக்கப்பட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ அதே மாதிரி இலங்கைக்குள்ளேயும் கொண்டு வரப்படுமா இருந்தால் கண்டிப்பாக இலங்கையினுடைய எதிர்காலத்துக்கு, முக்கியமாக இலங்கைக்குள்ளே இருக்கிற எங்களுக்கு இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளையும் அதிகமான இன்னும் நாங்கள் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக உலகத்தினுடைய டெக்னாலஜியோட ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இது ஏற்படுத்தும். அதே மாதிரி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியை பற்றி சொல்லணும்னு சொன்னால் இப்போ வரைக்கும் இலங்கைக்குள்ளே இருந்த ஜனாதிபதிகளில் இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான, அதே மாதிரி பெரிய ஆட்களோட மீட் பண்ணுற ஒரு ஜனாதிபதியாக வந்து இப்போ தான் எல்லாருமே பார்க்குறார்கள். உண்மையாக வெளிப்படையான உண்மை வந்து அதுதான். இது வரைக்கும் இருந்த ஜனாதிபதிகள் வந்து இவ்வளோ பெரிய மீட்டிங் வந்து எதுவுமே அட்டன் பண்ணது கிடையாது. ஸோ அவரோட ஈலான் மஸ்கோட போய் கதைக்கிறன்றது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படிப்பட்டவரோட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போய் கதைக்கிறாருன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுவும் வந்து பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஏன்னு சொன்னால் எதிர்காலத்தில் இலங்கைக்குள்ளே நல்ல விஷயங்களை கொண்டு வரதுக்கான முயற்சிகளில் தான் இலங்கையோட ஜனாதிபதி ஈடுபடுறாருன்றதை இதுவும் வந்து ஒரு வழிகாட்டக்கூடிய மாதிரியானதாக இருக்கிறதா தான் சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ கண்டிப்பாக அது எதிர்காலத்தில் நடந்தாலும் இலங்கைக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா அமையும். அதே மாதிரி ஜனாதிபதிக்கான ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயமாகவும் வந்து கண்டிப்பாக இது வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ தொடர்ந்தும் இந்த மாதிரியான செயற்பாடுகள் ஈடுபட்டால் கண்டிப்பாக இலங்கையை அடுத்த கட்டத்துக்கு ரணில் விக்ரமசிங்கவால் கொண்டு போக முடியுமன்றதும் ஒரு கருத்தாக வந்து இப்போ சமூக ஊடகங்களில் போய்கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எனிவேஸ், எது எப்படி இருந்தாலும் எங்களோட நாட்டுக்கு நல்லது நடந்தால் அது மட்டுமே போதும். ஸோ பார்க்கலாம் எதிர்காலத்தில் ஈலான் மஸ்கினுடைய ப்ராஜெக்ட் வந்து இங்கே வருதா, ஸ்டார்லிங் வருதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் வந்தால் நாங்கள் எப்போவுமே ஆல்வேஸ் வெல்கம்.
நாங்கள் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு படிக்கல்லாக இருக்கும். அது மட்டும் உறுதிப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இலான் மஸ்கோட என்ன ப்ராஜெக்ட் வந்து இலங்கைக்குள்ளே வரணும்? டெஸ்லாவா, ஸ்டார்லிங்கா, அதே மாதிரி சொல்லப்போனால் ஸ்பேஸ் எக்ஸேவா என்று சொல்லி இதெல்லாமே எது வரணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த விஷயத்தான் நாங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு வச்சுருந்தேன். யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கொண்டு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.